வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பைங்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம செட்டப்ஸ் வந்துட்டு ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எப்படி ஏர்ன் பண்ணலாங்கிறத வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் நம்ம செட்டப்ஸ் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ ரெகுலராக நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், அனாலிசிஸை ஃபாலோ பண்ணுங்கள். தென் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி நம்ம டெய்லி ரெகுலராக ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளில வந்துட்டுருக்கோம். ஸோ வாங்க இன்றைக்கும் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான இன்றைக்கான அனாலிசிஸ் தென் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ பேங்க் நிஃப்டி பேஜில் இருக்கேன். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி பாருங்கள் நம்ம செட்டப் லைன்ஸில் வந்துட்டு எவ்வளோ அக்யூரேட்டாக மார்க்கெட் ஒர்க் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள் மார்க்கெட் மொமெண்டம் க்ரியேட் ஆச்சு. ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். இங்கேயும் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு நம்ம லைனில் பாருங்கள் ஒரு ரிவர்சலில் ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 56539 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா பாருங்களேன், நீங்கள் டவுன்வர்ட்ஸில் நம்ம என்ட்ரு ஆயிருக்கோம். என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் பாருங்கள் ஒரு சூப்பரான டவுன்வர்ட் மொமெண்டம் தான் நமக்கு ஃபுல்லாக. ஸோ பாருங்களேன், இதோட லீஸ்ட் வரைக்குமே நம்மளோட டார்கெட் லைன் தான் அதுவுமே. ஸோ ஃபுல் மார்க்கெட் மொமெண்டமுமே பாருங்கள் டாப் டு பாட்டம் வந்துட்டு நம்ம டார்கெட் லைனுக்குள்ளே தான் நம்மளோட ஃபுல் செட் மார்க்கெட் மொமெண்டமுமே இருந்தது இன்றைக்கி, இல்லையா? ஸோ பாருங்கள் லீஸ்ட் வரைக்குமே நீங்கள் சூப்பராக ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீட்டாக வெளில வந்திருக்கலாம். 55972 வரைக்குமே வந்துட்டு நீங்கள் சூப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஒரு 567 பாயிண்ட் வந்துட்டு நம்மளோட இந்த சிங்கிள் ட்ரேட் இன்றைக்கி ஒரே ட்ரேடில் நீங்கள் இது சூப்பரான ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி ட்ரேடில் நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ இஃப் சப்போஸ் நான் வந்துட்டு என்ட்ரி ஆகிட்டேன், எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது, நான் க்ளோசிங் பாயிண்ட்டில் நான் என்ட்ரி ஆகிட்டேன். பட் எனக்கு வந்து ஒரு மினிமம் டார்கெட் ஓகே, நான் ஃபஸ்ட்டில் டார்கெட் செட் பண்ணியிருந்தா உங்களுக்கு இங்கே அச்சீவ்டு. இஃப் சப்போஸ் நான் உங்களோட நெக்ஸ்ட்டு டவுன்வர்ட் மொமெண்டமில் நீங்கள் கொடுத்த நெக்ஸ்ட் டார்கெட் நான் சூஸ் பண்ணுறேன்னா இங்கேயும் உங்கள் டார்கெட் அச்சீவ். இஃப் சப்போஸ் எனக்கு அதுவும் இல்லை, நான் இதை நெக்ஸ்ட் லைனை நான் சூஸ் பண்ணேன், அதுவும் உங்களுக்கு அச்சீவ். ஸோ இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக எந்த செட்டப்ஸும் வந்து மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்ட்டு. நீங்கள் வந்து நம்ம ரூல்ஸ் நம்ம என்ட்ரி ப்ராசஸ்லாம் ரொம்ப பக்காவாக ஃபாலோ பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ட்ரேட் அட்டன் பண்ணுங்கள். ஷுவராக வந்து ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸோடு நம்மளால் டெய்லி ட்ரேட்ஸ் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். நீங்கள் வந்து நம்ம ரிசல்ட் வந்து நீங்கள் மந்த் எண்ட் பார்த்தீங்கன்னா ஷுவராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட்டில் தான் நமக்கு வந்து ட்ரேட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில். ஸோ நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கான கிளியர் அனாலிசிஸ் இதான். நமக்கு சிங்கிள் ட்ரேடு சிங்கிள் ட்ரேட் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ட்ரேட் இல்லையா? ஃபர்ஸ்ட் ட்ரேட் செகண்டுமே நமக்கு வந்து நம்ம டைமிங்குள்ளே வந்துட்டு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது இல்லையா? ஸோ இங்கே பிரேக் அவுட் கிடச்சி இங்கே அகைன் ஒரு அப்வர்ட் மொமெண்டமில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சி 56183ல் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு அப்வர்டில் ப்ராப்பரான மொமெண்டம் க்ரியேட் ஆகாமல் கொஞ்சம் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. 56088 வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு இந்த வேல்யூ. ஓகே, இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். ஸோ இங்கேயும் ஒன்றும் நத்திங், இங்கே வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டாப் லாஸ்லாம் கிடையாது, ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸ், ஒரு 95 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. பிகாஸ் நம்ம ஏர்ன் பண்ணது வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 567 பாயிண்ட் நம்ம ஏர்ன் பண்ணதில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ் இது. இஃப் சப்போஸ் நான் அந்த ஒரு ட்ரேட்லேயே நான் முடிச்சிருந்தீங்க, இப்போ வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட்டோட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டோடய நம்ம நீட்டாக வெளில வந்திருக்கலாம். ஏன்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ளே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்துட்டு நம்ம 4 ட்ரேட்ஸ் நம்ம அட்டன் பண்ணுவோம். இன்றைக்கி நமக்கு கிடச்சது 2 ட்ரேட்ஸ், 2லேயே ஒரு சூப்பரான ட்ரேட் நமக்கு இன்றைக்கியானது ட்ரேட் கிடச்சிது, நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இப்போ நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். இதுதான் ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் இன்றைக்கான தேர்ஸ்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் தான் இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸை நம்ம பார்த்துடலாம். இப்போது ஃப்ரைடே வந்துட்டு மார்க்கெட் அப்வர்ட் மொமெண்டமில் இருந்தது அப்படின்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம். 56177, 56481, 56624, 56891, 57073, 57336, 57512, 57751.
இதான் இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சாரி. இதான் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டி அப்வர்ட் மொமெண்டம்லேருந்து அதுக்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ டவுன்வர்டில் நமக்கு மார்க்கெட் சப்போஸ் மொமெண்டம் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 55834, 55671, 55539, 55356, 55141, 54936, then 54751, then 54527. இதான் நம்மளோட டார்கெட்ஸ். ஆக்சுவலாக நாளைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் இதுதான். இந்த டார்கெட்ஸை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் ப்ராப்பரான ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணுங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கான வீடியோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணுங்கள். மேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். என்ட்ரிக்கான ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். கிடைச்சதுக்கப்புறமா என்ட்ராகுங்க என்ட்ரி பாயிண்ட்டில். ஸோ சூப்பராக ட்ரேட் அட்டன் பண்ணுங்கள். டெய்லி ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளால் சூப்பராக ட்ரேட்ஸ் அட்டன் பண்ண முடியும். இப்போ நம்ம நிஃப்டி 50க்கான இன்னைக்கு தேர்ஸ்டேக்கான அனாலிசிஸ், தென் ஃப்ரைடேக்கான செட்டப்ஸும் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ நிஃப்டி 50க்கான இன்னைக்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம் வாங்க. ஸோ நிஃப்டி 50 இன்னைக்கு தேர்ஸ்டே அனாலிசிஸ் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ இங்கேயும் நம்ம அட்டன் பண்ணலை. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சது இல்லையா? ஸோ இங்கே நமக்கு பிரேக் அவுட், தென் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சி இந்த கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். 27136 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா பாருங்களேன், இன்றைக்கும் செம்ம சூப்பராக டவுன்வர்ட் மொமெண்டமில் தான் நம்ம என்ட்ரி கொடுத்தோம். ஸோ என்ட்ரி கிடச்சி நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு டவுன்வேர்டு தான். ஸோ ஃபுல் லீஸ்ட் பாயிண்ட் வரைக்குமே நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டோட வெளில வந்திருக்கலாம். 24825 வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வேல்யூ தான். நான் பேங்க் நிஃப்டிலையும் அதான் சொன்னேன் உங்களுக்கு. ஸோ ஃபுல்லாக நம்மளோட டார்கெட் லைன்ஸ் எல்லாமே நமக்கு டவுன்வர்ட்ஸில் நம்ம கொடுத்த டார்கெட் லைன்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டு தான் அது வந்து இன்னும் மேக்ஸிமமாக கீழே போயிட்டே தான் இருக்குது. ஸோ டவுன்வர்ட்ஸில் இன்னும் வந்து மொமெண்டம் கிரியேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துக்கலாம். சிங்கிள் ட்ரேடு தான். நமக்கு இன்னைக்கு தேர்ஸ்டே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் சிங்கிள் ட்ரேட்லேயே ஒரு 311 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து சாலிடாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்கள் வெளில வந்திருக்கலாம். ஒரே ட்ரேடு தான். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் ப்ராப்பரான எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை, ட்ரேடும் கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இல்லைன்னா நம்ம ட்ரேட் எடுத்துக்க மாட்டோம் இல்லையா? ஸோ என்ட்ரு ஆகலை. ஸோ சிங்கிள் ட்ரேடில் நீட்டாக ஒரு 311 பாயிண்ட்ஸ் சாலிடாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம். இஃப் சப்போஸ் இங்கேயும் நான் அதே தான் சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே நீங்கள் பிரேக் அவுட் கிடச்சி கன்ஃபர்மேஷன் நான் என்ட்ரு ஆகிட்டு மினிமம் டார்கெட் நீங்கள் செட் பண்ணியிருக்கணும். மினிமமாக இங்கே நீங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் இந்த லைன் நீங்கள் செட் பண்ணியிருந்தால் அச்சீவ்டு தான். இல்லை நான் எனக்கு அச்சீவ் பண்ண வைக்கிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் லைனை நான் செட் பண்ணுறேன்னா இங்கேயும் உங்களுக்கு டார்கெட் அச்சீவ்டு தான். இதை நீங்கள் செட் பண்ணியிருந்தால் இதுவும் அச்சீவ் தான். இன்றைக்கி ஆக்சுவலி ரொம்ப அக்யூரேட்டாக வேலை செஞ்சுருக்கு மார்க்கெட்டில் நம்ம செட்டப். டெய்லியுமே வந்துட்டு மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் டைம்ஸில் மட்டும்தான் வந்துட்டு நமக்கு வந்து ப்ராப்பரான அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்காது. அப்போவுமே நமக்கு வந்து லாஸ் இருந்தாலுமே ரொம்ப மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸோடு தான் நம்ம வெளியில் வந்திருப்போம் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் டைம்ஸ்லையுமே. ஸோ நல்லா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட செட்டப்ஸ் வந்து ரொம்ப சூப்பரான ப்ராஃபிட்டோடு தான் நம்ம வந்து வெளில வந்துட்டுருக்கோம் டெய்லி. ஸோ இதுதான் இன்றைக்கான நிஃப்டி 50க்கான ஸ்டேட்டஸ். ஸோ சிங்கிள் ட்ரேட் 311 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். அவ்வளோதான். நீங்கள் மினிமமாக செட் பண்ணியிருந்தாலும் நம்மளோட எவ்ரி செட்டப் லைனுமே வந்துட்டு நீங்கள் வந்து அச்சீவ்டு தான். அந்த நம்ம இன்றைக்கி மார்க்கெட் மொமெண்டம்குள்ளே இருக்கிற எல்லா லைன்ஸையுமே நமக்கு அச்சீவ் பண்ணிட்டு தான் நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு இல்லையா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அச்சீவ்மெண்ட்ஸ் தான். ஸோ 311 பாயிண்ட் சிங்கிள் ட்ரேடில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீட்டாக வெளில வந்தாச்சு. இதான் இன்றைக்கான நிஃப்டி 50க்கான ஸ்டேட்டஸ் அனாலிசிஸ். இப்போ நிஃப்டி 50க்கு நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பார்த்துடலாம். நிஃப்டி 50 இப்போ அப்வர்ட் மொமெண்டமில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50க்கான அப்வர்ட் மொமெண்டமில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 249 73 250 65 251 71 25 292 25 342 25 464 25514 then finally 25581. இதான் வந்துட்டு நம்ம ஃப்ரைடேக்கான
அப்வர்ட் மொமெண்டமில் நிஃப்டி 50 இருந்தது அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸ் தான். இஃப் சப்போஸ் நமக்கு மார்க்கெட் மொமெண்டம் டவுன்வர்டில் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ டவுன் டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24774, 24717, 24658, 24561, 24476, 24375, 24267, 24214. இதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நாளைக்கு ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இதுதான். ஸோ நம்மளோட டார்கெட்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ ஷியோராக வந்துட்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 ரெண்டு ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஒரு 878 பாயிண்ட் வந்து நமக்கு ப்ராஃபிட் புக் ஆச்சு. ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு 567 பாயிண்ட் ப்ராஃபிட். இப்போ நிஃப்டி 50ல் வந்துட்டு 311 பாயிண்ட் ப்ராஃபிட் இல்லையா? ஸோ ஒரு 878 பாயிண்ட் வந்து சாலிடாக ப்ராஃபிட் புக் ஆச்சு. நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் நீங்கள் செகண்ட் ட்ரேடும் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 95 பாயிண்ட் நீங்கள் லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியுமே வந்து ஒரு 783 பாயிண்ட் வந்துட்டு தேர்ஸ்டே ஸ்டேட்டஸ் படி நம்ம வந்து சாலிடாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீட்டாக வெளில வந்திருக்கலாம். இதுதான் தேர்ஸ்டேக்கான ஸ்டேட்டஸ். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம செட்டப்ஸ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஷுவராக வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட் அட்டன் பண்ணுங்கள். ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளால ட்ரேட்ஸ் அட்டன் பண்ண முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளோட செட்டப் பார்த்தோன்னா அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெகுலராக நம்ம சேனலை நம்ம வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.